ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்றத சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, இது மட்டும்தான் தேவை. ரொம்ப எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் தேவையில்லை. இதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் எடுத்த உடனே டக்குன்னு செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1/2 kg சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் நம்ம எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. நெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் போதும். பட்டை, இலை அதெல்லாம் தேவை கிடையாது. சோம்பு மட்டும் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இது கிரேவியாக செய்ய போகிறதில்ல. வெங்காயம் தக்காளி இல்லாமல் அப்படியே வெங்காயம் தக்காளி போட்டதே தெரியாத அளவுக்கு சிக்கனில் இது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அந்த ஸ்மெல் போகணும் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு. ஸோ அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி டக்குன்னு வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். எது செஞ்சாலுமே தக்காளிக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணி போயிருப்பேன். சிக்கன் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனோட மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒன்று. டயர்டாக இருக்குன்னும் போது கூட டக்குன்னு ஒரு சிக்கன் இருக்குது அப்படின்னா இது மட்டும் செஞ்சாலே போதும். நம்ம இந்த தேங்காய் அரைக்கிறது அதெல்லாம் கூட இதில் நான் ஆட் பண்ணலை. சிம்பிளாக செய்கிறதுக்கு தான். இது எல்லாத்துக்குமே சைடிஷாக யூஸ் பண்ணலாம். பசங்களாம் வெறும் சிக்கனாகவே கூட இதை சாப்பிடுவாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் இது சிக்கன் வேகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். தண்ணி ஆட் பண்ணவே இல்லைங்க. சிக்கன் அதுலேயே கொஞ்சம் நம்ம வேக வைக்கும் போது லைட்டாக தண்ணி வரும் இல்லைங்களா, அதுலேயே வெந்துடும் இது. அதனால் தண்ணியே ஆட் பண்ண தேவை கிடையாது இதுக்கு. இது ட்ரையாக தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ மஞ்சத்தூள் போட்டு கிளறி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு வெந்துடும். சிக்கன் டக்குன்னு வெந்துடும் இல்லைங்களா, ஸோ கொஞ்சம் நேரம் வெந்துடும். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும்னா கலருக்காக ஆட் பண்ணுங்கள். நாங்கள் வீட்டில் அரைச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் காஷ்மீரி மிளகாத்தூள். ஸோ அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இறைச்சி மசாலா வச்சுருக்கோம். ஸோ அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இறைச்சி மசாலா ஆட் பண்ணி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி மட்டும் விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆகும் இல்லையா, ஸோ அதுக்காக. ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெயிலே தான் இது நல்லா வெந்துடும். சிக்கன்லேயே இருக்கிற தண்ணி இதை வச்சே தான் சிக்கன் நல்லா வெந்துடும். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு செய்யும் போதே அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணும் உங்களுக்கு. அப்பப்போ க்ளோஸ் பண்ணி
ஓப்பன் பண்ணி கிளறி மட்டும் விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் இதுக்கு. பார்த்திங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அப்படியே நமக்கு சாப்பிட்ணும் போல் தோணுது இல்லைங்களா? அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கூட நம்ம கிளறி அது கொஞ்சம் நல்லா அப்படியே திக்காக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விடலாம். வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணலைங்க. வெங்காயம் தக்காளி சோம்பு போட்டு தாளிக்கணும், அவ்வளோதான். மிளகாத்தூள் நீங்கள் என்ன மிளகாத்தூள் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸுங்களை, ஏன்னா நியூவாக வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தூவி இது பண்ணிட வேண்டியது தான். சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.